Hi, hello friends, welcome to Aari Boutique. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜரியில் ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிங்கிள் த்ரெட் ஜரி எடுத்து நாட் போட்டு எப்பவும் போல் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணி ஃப்ரேமோட பாட்டம் கொண்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணி ஒரு செயின் எடுத்துக்கிறோம். இது ஒரு லாங் செயினாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு ஒரு லாங் செயின் எடுத்து இந்த லைன் மேலேயே ஃபஸ்ட் ஒரு செயின் எடுக்கிறோம். எடுத்துட்டு அகெயின் அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். குட்டி லாக் ஸ்டிச்னால் நம்ம ஸ்மால் செயின் போடுறது தான் குட்டி லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அகெயின் இதே மாதிரி மேலே எடுத்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம்ல இந்த செயினோட முக்கால் வசியில் அடுத்து நம்ம பஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த 3-4 மெத்தடில் வச்சு நம்ம பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி ஒரு செயின் எடுத்து அது பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் அகெயின் அந்த செயினை எடுத்து அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன் மேலேயே ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த ஃபார்மேட்டில் போடுறது தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச். இப்போ எடுத்துருக்கிற இந்த செயினை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம் பாருங்கள், அதோட லாக் இருக்குல்ல, அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நம்ம பஞ்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம பஞ்ச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெம்மோட அந்த கேப் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம நோட் பண்ண வேண்டியது, செயின் எடுத்து ஒரு லாங் செயின் கொடுக்குறோம். பஞ்ச் பண்ணி ஒரு லாங் செயின் எடுத்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம போட்ட அந்த லாங் செயினோட நாட் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் மறுபடியும் போய் பஞ்ச் பண்ணுறோம். இவ்வளோ தான். இதே ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்ட்ரைட் லைன் ட்ராப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நீங்கள் ஜரியில் ட்ரை பண்ணி அகெயின் சில்கில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கொடி மாடலில் ஒரு ஷேப்பில் ட்ரா பண்ணி அதில் இந்த ஸ்டிச்சை போட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம மாடலில் அப்ளை பண்ணும்போதும் அந்த மாதிரி கொடி வரக்கூடிய அந்த இடங்களில் வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து போடலாம். ஸோ ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். அகெயின் பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ண அந்த நாட் இருக்கிற அந்த இடத்துல மறுபடியும் பஞ்ச் பண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். ஒரு ஃப்ளார் வரைஞ்சோ இல்லை ஒரு கொடி மாடல்லையோ வரைஞ்சி கடைசியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொறுமையாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜரியில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டிச் வந்து நமக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சில்கில் ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு புரிகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி லாக் ஸ்டிச் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த நாட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு வரோம். அந்த லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் பஞ்ச் பண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் நம்ம அந்த நாட் இருக்கிற இடத்துல கொண்டு போய் பஞ்ச் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெம்பும் ஈவனாக இருக்குது பாருங்கள், அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் நம்ம இன்பிட்வீனில் ஒரு ஹாஃப் இல்லாமல் அதை விட கொஞ்சம் மேலே தூக்கி பஞ்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போடுற எல்லாமே நம்ம அந்த ஏற்கனவே போட்ட அந்த செயினோட நாட் இருக்கிற இடத்துல செகண்ட் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும் நமக்கு. ஸோ அகெயின் லாங் செயின் எடுக்கிறோம். ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறமா நம்ம நாட்டில் இருக்கிற இடத்துல மறுபடியும் கொண்டு போய் பஞ்ச் பண்ணுறோம், குட்டி லாக் ஸ்டிச். ஸோ நம்ம எல்லா ஸ்டிச்சையுமே எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஃப்ரீ ஹேண்டில் போடுறதுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்மால் ஸ்டிச்சஸ் எல்லாம் எதுக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் அதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மொத்தமாக நம்ம போடும்போது எல்லா ஒர்க்குக்குமே இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டிச்சையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் எடுத்து அகெயின் அந்த நாட் போட்டிருக்க இடத்துல கொண்டு போய் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கப்புறமா நம்ம சில்க் த்ரெட்டில் இதே ஸ்டிச்சை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். குட்டி எடுத்து குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம்.
ஓகே, இந்த இடத்துல நம்ம 2 நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருந்த அந்த செயினுக்குள்ளோட எடுக்கிறோம். அகெயின் அந்த செயினுக்குள்ளோட இழுத்து கீழே டைட் பண்ணிவிட்டு இழுத்துட்டா நாட் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்படி ஜரியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவனாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் ஸ்டெம் ஸ்டிச்சை ட்ரை பண்ணலாம். டபுள் த்ரெட் எடுத்துருக்கேன். நாட் போட்டு எப்பவும் போல் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் பஞ்ச் பண்ணுறோம். நம்ம ஜரிக்கு எடுத்தோம் பாருங்கள், அதே மாதிரி இது டபுள் த்ரெட்டையும் பிக் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். அந்த நாட் வந்து லாக் ஆனதுக்கப்புறம் ஒரு லாங் செயின் கொடுத்துட்டு அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். கொஞ்சம் சாஃப்டாக எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா சில்க் த்ரெட் வந்து நமக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்த லாங் செயினில் இந்த இடத்துல, அதாவது அந்த 3/4 நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்டில் பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் இது மட்டும் பஞ்ச் பண்ணி அதுக்கு பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். அகெயின் லாங் செயின் எடுத்து அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன்லேயே வந்து பஞ்ச் பண்ணுறோம். செயின் எடுத்து பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிறோம். குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது நம்ம எடுத்துகிட்டு போகிற இந்த செயினை ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் போட்டு பாருங்கள், இந்த நாட் இருக்கிற இடத்துல மறுபடியும் கொண்டு போய் நம்ம பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இனி எல்லா இடமுமே இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம போடணும். ஸோ இந்த நாட் இருக்கிற இடத்துல அடுத்தடுத்து நீங்கள் செயினை கொண்டு போய் பஞ்ச் பண்ணால் போதும். அப்போ நமக்கு ஈவனாக கிடச்சிரும். ஸோ அகெயின் ஒரு லாங் செயின் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அந்த லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இந்த நாட் இருக்க இடத்துல மறுபடியும் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி எடுத்து பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். சேம் ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டை வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அதனால தான் நான் மெதுவாக போட்டு காட்டுறேன். ஸோ நம்ம எடுக்கும்போது ஸ்பீடாக எடுத்து அந்த த்ரெட்டு வந்து நமக்கு ஜம்ப் ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் நேரமே நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும். மாடல் அப்ளை பண்ணும்போது இன்னும் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணுறோம். ஒரு செயின் வெளியில் எடுத்து பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கிற அந்த நாட் விழுந்த அந்த செயின் போட்ட இடத்துல கொண்டு போய் மறுபடியும் பஞ்ச் பண்ணி பக்கமாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நம்ம கொடியிலலாம் இந்த இதை வந்து அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே டபுள் சைடும் போடலாம், பட் நம்ம ஸ்ட்ரைட் லைனில் ட்ரை பண்ணும்போது அது ஓகே. ஆனால் நம்ம கொடி மாடல் போட்டு அதில் வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அந்த இடங்களில் ஒன் சைடாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அகெயின் எடுத்துகிட்டு வரோம். ட்ரா பண்ணியிருக்க லைனில் பஞ்ச் பண்ணி குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். மறுபடியும் எடுத்துகிட்டு போய் இந்த லாக் இருந்த இடத்துலையே பஞ்ச் பண்ணுறோம். ஸோ பார்க்குறதுக்கு ஈவனாக நீட்டாக இருக்கும். த்ரெட்டை இழுத்துட்டு வந்து லாங் செயின், ஒரு குட்டி லாக் ஸ்டிச். குட்டி லாக் ஸ்டிச் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். நீங்கள் மறுபடியும் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஆரியை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ பொறுமையாக ட்ரை பண்ணுறோமோ அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பொறுமையாக போட்டிங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் அழகாக இருக்கும். சின்ன சின்ன ஸ்டிச்சஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த இது வந்து நம்ம மெயின் ஒர்க் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன ஸ்டிச்சுகள் தான் நிறைய இடங்களில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொண்டு பஞ்ச் பண்ணுறோம். குட்டி லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். ஏற்கனவே இதுக்கு முந்தின செயின் நாட் இருக்கிற இடத்துல கொண்டு போய் பஞ்ச் பண்ணி அதுலேயும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த நாட்டை இப்படி எடுத்து இப்படி டைட் பண்ணி விட்டுட்டோன்னா லாக் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜரிலையும் சில்க் த்ரெட்லேயும் ஸ்டெம் ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.